எங்கே இருக்கும்னா மேல்மந்தைக்கு போயிட்டுருக்கோம். ஹோட்டல் அமுதமில் போய் சாப்பிட போகிறோம். காலையில் சாப்பாடு கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டுன்றதுனால வெறும் இட்லி தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். டாக்டர் என்ன சாப்பிட போகிற? சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம். மேல்மந்தை கங்கா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில். திவ்யா டயட்டு ஒரு இட்லி தான் சாப்பிடுவா. நல்லா சாப்பிட்டாச்சு. ஆனால் இட்லி தான் சாப்பிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குன்ட்டு அப்புறம் அங்கே போய் ஏதாவது பிரச்சனை வந்துடும்ன்ட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கு. இனிமேல் மேல்மந்தைக்கு போகலாம். காய போட்டிருக்காங்க. அமீரா வாங்கிட்டியா? பிங்கை போய் வாங்கியிருக்க. நல்லாவே இருக்காது. இந்த உனக்கு காபி ஆயமா வாங்கியிருக்காங்க. என் மேலே மிதிக்காது. வீட்டுக்கு அப்பாட்ட போய் கூப்பிட போகணும். என்னாச்சு? எவ்வளோ சீவல் ஐஸு? இந்த இருங்க வர்றோம். சீவல் ஐஸ் என்னாச்சு? கையில் உள்ள அழுக்கு பூரா அந்த ஐஸில் ஒட்டி அப்படியே அந்த இதுக்குள்ளே தான் போகுது. அதுக்கு ஒரு கிளாத் யூஸ் பண்ணுறாரு. ஸோ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் அன்ஹைஜீனிக் ஆர் ஹைஜீனிக். இந்த மஞ்சள் கலர் எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரில. நிறைய ஊற்றுறாரு. சோப்பு கொஞ்சோண்டு சாயம் மாதிரி ஊற்றிருக்காரு. நான் கொஞ்சம் ஊற்றுறதுன்னு தெரில. ஊற்றுவாங்க. சரி. என்னுடைய மனைவி சீவலைஸ் ரசிகர். இந்த வீடு தான் எங்கள் ரேணுகா பெருமா மேல்மந்தையில் கட்டின வீடு. இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு. முதல் தடவை இப்போ தான் வர்றோம் உள்ள. இந்த அமீரா பீச்சுக்கு போகணுன்ட்டு அழுவுறா. ஒரு பாத்ரூமும் வெட்ட வெளியாக காரையும் இருக்குது ஜென்ட்ஸ் தங்குறதுக்கு. இன்னும் இங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் பாக்கி இருக்குது. அடுத்த வருஷம் 3 நாள் வர்றதுக்கு ரெடி ஆயிரும். இங்கேருந்து பார்த்தா கோயில் வியூ, பார்க்கிங் வியூ, எல்லா வியூவுமே நல்லா தெரியுது. ஆனால் வெயில் தான் இன்னைக்கு கடுமையாக இருக்குது. அண்ணனு கையில் போனை கொடுத்தா போதும், சொரிஞ்சிக்கிட்டே போனை பார்த்துருயான். சொரி முத்து இன்னைக்கு தலை குளிக்கணும். இங்கே அந்த இதுக்கு கூப்பிட்டு போவேன், கிடங்குக்கு. வந்துட்டோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்கோம் எங்கே கரெக்டாக குளிக்கிறது என்ன ஏதுன்னு. வெயில் சுட்டு அரிக்குது.
இவரை பேர், இதுக்கு பேர் தான் வேம்பார் சன் பாத். நேராக 39 டிகிரி செல்சியஸில் 90 டிகிரியில் படுத்து கிடக்காரு பேர். நகத்தை ஒட்டினா அந்த புண்ணு வந்துடும் திருப்பி உனக்கு. பிடிச்சிருக்க? How was your experience in bathing in sea? திரக்தில போதும், இங்கிட்டு வா, உள்ள முங்கிடுவ. யாருக்குமே முங்கிடாது. கிராண்ட் சன்னும் கிராண்ட் ஃபாதரும் பாலை பாசிங் பண்ணி சீல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 39 டிகிரி செல்சியஸாக இருக்குது இங்கே வேம்பார் பீச்சில். அதனால் உள்ள காரில் உட்காந்து ஏசியை போட்டாச்சு. எங்கள் அம்மா குளிக்கலை, எல்லாம் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கா. ஐயா இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, அந்த கடலில் குளிச்சுட்டு பிசு பிசுப்பாக இருக்கும், அந்த மண்ணெல்லாம் கழுவி குளிக்கிறக்காண்டி ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு 10 ரூபா. இந்த கோழி பிளாக் கடாக்நாத் இங்கே கிடைக்கிது, கருங்கோழின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே 1000 ரூபா வரையும் போகுது. இது முட்டை விட்றதும் கருத்த முட்டை தான் விடும். எல்லா கோழியும் வெள்ளை முட்டை விடும், பாம்பு கூட வெள்ளை முட்டை விடும். இது கருத்த முட்டை கருப்பாக இருக்கும். நல்லா தேய்ச்சி விடு, மண்ணெலாம் போகணும்ல, நல்லா குளிக்கணும், அப்போத்தான் போகணும். அடுத்து இந்த வரத்தான் போகிறேன். இங்கே வேறு போதும், விடுங்க, விட்டுருங்க. இப்போ மறுபடியும் கோயிலோட மெஸ்ஸாலுக்கு வந்துட்டோம். என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்துட்ருக்கேன். அடுத்து இங்கே சாப்பிடணும். நல்லா சுட சுட சாம்பார் இப்போ தான் இறக்கியிருக்கானுங்க. இதில் எதையோ போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் அப்பளம் பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பளம் இல்லை, சாரி, இது காலிஃப்ளவர் பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இங்கே பஃபே தட்டில் வாங்கி நம்ம வீட்டுக்கு, ரூமுக்கு, இடத்துக்கு கொண்டு போய் சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். அடுத்து தலைக்கட்டு கட்டினவங்களுக்கெல்லாம் பையும் கரும்பும் கொடுப்பாங்க. அது க்யூவில் நின்று வாங்கணும். வாங்கிட்டு வந்து கரும்பு எல்லோரும் போட்டு அருவாமனையால் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, வெட்ட முடியாமல். பெத்தனாச்சி அம்மன் கோயிலிருந்து கபடி போட்டி நடத்துவாங்க மேல்மந்திரியில். அந்த கபடி போட்டியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கடைசி 4 நிமிடம்
இந்த வத்தலுக்கு பேர் என்னென்னா முண்டு வத்தல். இதில் 2 குவாலிட்டி இருக்குது. இந்த காஞ்சி போய் கிடக்கிறது லோ குவாலிட்டி. இது கிலோவே 100 ரூபா தான். இது வந்து ஹை குவாலிட்டி ரெட்டாக இருக்கிறது. இது கிலோ 190 ரூபா. அதில் ஒரு அரை கிலோ போட சொல்லியிருக்கு. டைம் டு சைன் ஆஃப். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். D1 D4 அன்கட் நேரலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.